டெலிவரி பர்சன்னா அவ்வளோ பெரிய நான் கேட்கல. ரெஸ்டாரண்ட் ஓனர் ஒருத்தவங்க கேட்டாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் அவ்வளோ அசிங்கமாக பேசியிருப்பாங்க. யார் மேலே தப்பு, யார் மேலே ரைட்டு, அந்த விஷயத்துக்குள்ளேயே நான் வரலைங்க. ஃபஸ்ட்டு டெலிவரி யார் ஓட்டினாலும் டெலிவரி ஒரு விஷயம் கஸ்டமரோட கான்வர்சேஷன் ஆகுதுன்னா அங்கேருந்து வெளிவாங்க. கால் சென்டர் எதுக்கு இருக்குது? அவனுங்க பேசிக்கிட்டோம். நீ அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு வெளிவா. அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணு. அந்த ஆர்டர் நீ எதுக்கு தர? அந்த ஆர்டர் தரணும்னு அவசியம் இல்லை. என்ன ஐடி பிளாக் பண்ணுறோன்னு பயப்படுத்துறானுங்களா? ஐடி பிளாக் ஆகட்டும். என்ன ஆரஞ்சு, ரெட்டு, ப்ளூ அப்படின்னு நிறைய இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே காசு தான், ஒரே மாதிரி தான் ஏமாத்துறானுங்க. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க பசங்களா. இங்கே இந்த டெலிவரி ஜாபு, இந்த ரேபிடோ எல்லாமே ஒரே மாதிரி தான், ஒரே கணக்கு தான். ஒரு நாளைக்கு 1500 300 பெட்ரோல் போக 1200 12 ஹவர் வேலை செய்யும். இதுதான் கணக்கு. இது மாதிரி 1000 இருக்குது. நீ இதுக்கெல்லாம் பயப்படாத. இந்த ஆர்டரை நீ கேன்சல் பண்ணி இருந்தனா, ஒரு ஆர்டர் நீ இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்காது. இந்த மாதிரி உன்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க இப்போது. அது எனக்கு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அக்கா சொல்லுது டெலிவரி பாய்னா அவ்வளோ பெரிய மயிரான்ட்டு. நான் சொல்கிறேன், நாங்கள்லாம் அவ்வளோ பெரிய மயிர் இல்லைக்கா. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இங்கே வெயில் அடிக்கிறதுல வெயில், அதுக்கெலாம் நாங்கள் கொடையை பிடிச்சின்னு போகிறவங்க இல்லை. வெயிலில் நாங்கள்லாம் அதில் உழைக்கிறவங்க. ரெண்டாவது மழை பெய்யுதா, நீங்கள்லாம் அப்படியே ஒதுங்குறவங்க. ரெஸ்டாரண்ட் மேனேஜர், ஓனர் சொல்கிறீங்க, நீங்களாம் ஒதுங்குறோம். நாங்கள் அப்படி இல்லை. மழையில் உழைக்கிறவங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. புயலா, அதில் உழைப்போம். ஓகேவா? நீங்கள்லாம் கொரோனாவில் மாஸ்க் போட்டு சுற்றுனீங்களா? எந்த பயமும் இல்லாமல் ஆர்டர் டெலிவரி பண்ணவங்க நாங்கள், டெலிவரி பாய்ஸ். ஓகேவா? எங்களை தயவு செஞ்சு மரியாதையாக நடத்துங்க. அதுதான் நாங்கள் கேட்குறோம். இந்த கம்பெனி ஒருத்தனும் மரியாதை தர மாட்டிருக்கான். அவங்களாம் யாருன்னே எங்களுக்கு தெரிலங்க. அவங்களுக்கு கீழே நாங்கள் அடிமையாக வேலை செஞ்சுன்னு இருக்கோம். இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு காசு 20 ரூபான்னு தரான் 4 கிலோமீட்டருக்கு. அந்த காசுக்கு நாங்கள் வேலை செஞ்சுன்னு இருக்கோம். அவன் தர இன்சென்டிவ் வேலை செஞ்சுருக்கோம். எங்கள் காசை எடுத்து எங்களுக்கே இன்சென்டிவ் தரான். அதுக்கு நாங்கள் வேலை செஞ்சுன்னு இருக்கோம். பசங்களா தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கூட பயங்கரமாக ஒரு கான்வர்சேஷன் ஆகுதுன்னா அதோட அதை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்த வெளியே வந்துருங்க. அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் கால் சென்டருக்காரன் இருக்கான். கால் சென்டர் பேசிப்பான் கஸ்டமரோட. பேசி அவங்க எப்படி அதை அடிச்சுன்னு போட்டோம். ஓகேவா? நம்மளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிடுங்க. அவங்ககிட்ட போய் தரணும் அவசியமே இல்லை நம்மளுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, நான் இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த அண்ணா அந்த விஷயத்த கஸ்டமரோட ஹேண்டில் பண்ண விதத்தை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணிப்பார். ஒரு இடத்துல கூட கோவப்பட்டிருக்க மாட்டார். அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், பெரிய வீடியோவா. அதை போய் பாருங்கள். அந்த அண்ணா எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ண. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம கட் பண்ணிட்டு வரணும். தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்போது அந்த இடத்த விட்டு கட் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் கால் சென்டருக்காரங்க பார்த்துப்பாங்க. அது ஆர்டர் தரமோ தரலையோ அதெல்லாம் அப்புறம். இந்த மாதிரிலாம் பேச்சு வாங்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. என்ன மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு எனக்கு புரியுது. டெலிவரி ஓட்டுறவங்களுக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. எங்களையும் கொஞ்சம் மதிங்க. நீங்கள் இவ்வளோ கேவலமாக ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவேன்னும் போதெல்லாம் ஏதோ என்னையே சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யாருன்னு தெரில. அந்த பையன் வேற கஷ்டமாக இருக்குது. ஒரு டெலிவரி பாய்க்கு ஏதாவது பிரச்சனைனா டெலிவரி பாய்ஸ் மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் யாருமே இதை பற்றிலாம் எதுவுமே இந்த விஷயத்தை பற்றி பேசலை. இந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா பேசுனதெல்லாம் பேசிட்டு இவங்களாம் நல்லவங்க மாதிரி போலீஸுக்கு கால் அடிக்கிறாங்களாம். ஏன் போலீஸுக்கு ஃபோன் வச்சா முதல்ல இதை தான் பிடிச்சின்னு போவாங்க. அந்தளவு அசிங்கமாக ஒருத்தவனை உங்கள் வீட்டில் இருக்கிற பையனை அந்த இப்போலாம் பேசுவியா? வண்டியில் போகிறப்ப அடிபட்டு செத்துருவேன் அப்போல்லாம் பேசுவியா? இதெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் இதே ஏன் உன் கீழே கூட படிக்கட்டுலேருந்து மேலேருந்து கீழே கூட இறங்கி வாங்க முடியாதா? டெலிவரி பர்சன் எல்லாருமே அவங்க படுற கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு நீ பேசலாம். நீ கண்டினியூஸாக ஒரு 10 மணி நேரம் வண்டி ஓட்டி பார்க்கலாம். இந்த போன் இருக்குல்ல முதுகு, அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அதெல்லாம் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி உனக்கு அவ்வளோ தூரம் 1 hour 2 hour ட்ராவல் பண்ணி எடுத்துன்னு கொடுக்குறாங்க. உங்கள் மாடியிலே உட்காந்துட்டு மேலே வாங்க, மாடிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பாங்களாம். நான் இது டெலிவரி பர்சனுக்காக தான் பேசுகிறேன். எவ்வளோ பேர் டெலிவரி பர்சன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக தான் நான் பேசுகிறேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதாவது அவன் வாய்க்குள்ளே ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருக்கலாம். அதுக்குன்னு அந்த பொம்பளை அசிங்கமாக எப்படிலாம் கேட்குது பாருங்கள். இந்த பஜாரி பொம்பளைன்னுவாங்களே, லங்காடி பொம்பளையாக இருக்குதுன்ற மாரி அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பேசக்கூடாது இதை பற்றி. இருந்தாலுமே டெலிவரி பர்சன் எவ்வளோ கஷ்டத்தை பற்றி நான் பேசணுன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்தளவு அந்த பையன் எவ்வளோ அசிங்கமாக கேட்டும் அவன் எதுவுமே பேசாத இருக்கானா. நிஜமாக ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த இடத்துல வேறு யாராவது நான் இருந்தாலோ வேறு யாராவது இருந்தாங்களோ அந்த பொம்பளை அசிங்கமாக தான் கேட்டுருப்போம், திட்டிருப்பாங்க. ஆனால் தப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பையன் மேலே. இதெல்லாம் அசிங்கமாக கேட்குறது தப்பு இல்லை. அது வீடியோ எடுத்துனே அசிங்கமாக கேட்டு அதை நீயே போஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த உலகத்தில் மனிதனையும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் யாருக்குமே. அவங்களுக்கெல்லாம் காலம்தான் ஒரு நாள் பதில் சொல்லும்.